வணக்கம். தையட்டினுடைய விவகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் பேசப்படுகிறது. அதை விட்டு நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் பல தரப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் இது பற்றியிருக்கிற விஷயங்கள்ல தொடர்ச்சியாக மௌனம் காத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுவதை காட்டிலும் வெளியில தேரர்கள் பல தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும் அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு சிலருடைய கருத்தும் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தையும் சரி, இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்திருக்கின்ற அரசாங்கத்தையும் கேள்வி எழுப்பக்கூடிய வகையில இருந்து வருகின்றது. இதுல முக்கியமாக ராகுல் தேரர் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செவ்வையில சில விடயங்களை கேள்வியாக முன்வைத்திருப்பார். அதே நேரம் இது தையட்டியில் அமைந்திருக்கின்ற இந்த விகாரையை அகற்றிவிட்டு அந்த இடத்துக்கு காணியினுடைய உரிமையாளர்களை குடியேற்றினால் மட்டும் இந்த முரண்பாடு தீரப்போகின்ற ஒரு விஷயம் கிடையாது என்பதாகவும், ஒரு வேளை அப்படி அந்த காணியில் இருக்கக்கூடிய விகாரை அகற்றிவிட்டு காணியுடைய உரிமையாளர்கள் அங்கு வந்தால் ஒரு விகாரை அகற்றிவிட்டு தாங்கள் அங்கு அமர்ந்ததாக அவர்களுடைய மனநிலையிலே தொடர்ச்சியாக இருக்கும் என்பதாகவும், அதே தருணத்துல இப்ப வரைக்கும் இந்த விவகாரம் சார்ந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான இன முறுகல் என்பது நீடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பது. ஏனென்றால் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் பேசுகின்ற நேரம் கோவில்களையோ இல்லாவிட்டால் விகாரைகளை இடிக்கின்ற நேரத்துல இன்னும் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு என்பது தமிழ் மக்கள் மீது அதிகரிக்குமே தவிர அது குறைய போவது இல்லை என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே சூழ்நிலையில அவர் சொன்ன விஷயங்கள்ல இந்த காணியுடைய உறுதி பத்திரத்தை வைத்திருக்கின்ற கொடுத்தாலே இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். இல்லாது போகின்ற பட்சத்துல இந்த புத்த விகாரை அமைப்பதற்காக அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்ந்தும் இந்த நாகபூஷ அதாவது நாக விகாராதிபதி போய் வழக்கு தொடர்பாக இருந்தால் அது பற்றி இருக்கக்கூடிய விசாரணைகள் வேண்டும் என்று கோருகின்ற பட்சத்தில் அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த காணியில கட்டுறதுக்காக யார் அனுமதி வழங்கியது, கட்டியதற்கு பிற்பாடு அந்த விகாரைக்கும் மின்சார வசதிகள் எப்படி மின்சார திணைக்களத்தினால் வழங்கப்படும். எனவே அதற்கான அதிகாரத்தை யார் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு விகாரை நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்படுகிற சூழ்நிலையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விகாரை. இந்த கட்டப்பட்ட விகாரைக்கு எப்படி இந்த இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கும், அதை வழங்கிய அரசு அதிகாரிகள் யார் என்பதாக பல கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். இதே தருணத்தில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விகாரை பற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் பேசுகின்ற நேரம் இந்த விகாரையை உடைத்து விட்டு அந்த இடத்துல போய் குடியேறுவது என்பது பொருத்தமானது கிடையாது. அப்படி ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் ஒரு கருப்பு சூளைக்கு அது வழிவகுக்கும் என்பதாக அவர் சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். இப்படி அடாத்தாக்கம் தனியார்கள் காணியில போய் அரசாங்கம், இந்த அரசாங்கம் சரி வருகின்ற அரசாங்கம் மடாத்தாக போய் இனி வருகின்ற நாட்கள்ல காணிகள்ல தனியாருடைய காணிகள்ல விகாரையை அமைப்பதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்பதாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் பார்க்கின்ற நேரம் விகாரையை இடிப்பதும் சரி, இல்லாவிட்டால் விகாரையினுடைய காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்படுவது என்பது பல பரிசீலனைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பிரச்சனை என்பது இது முதல் கிடையாது. இதற்கு முன்பாக பல விவகாரங்கள் இருக்கிறது. குருந்தூர் மலை விவகாரமாக இருக்கட்டும், வெடுக்கனாறு மலையில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த விகாரை என்பது சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். ஆனால் சட்ட ரீதியாக ஒரு இடத்துக்கு நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு போடப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு விகாரை அந்த இடத்துல அமைக்கப்படுமாக இருந்தால் சட்ட நடவடிக்கை என்பது பிற இனத்தவர்களை சார்ந்தது, அவர்களுக்கு மட்டும்தான் இது நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற நேரத்திலும் சரி, இலங்கை என்பது மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாக குறிப்பிடாமல் அத்தனை பேரும் இலங்கையர்கள் என்று ஒரு கோட்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற வாக்குறுதி வழங்கி இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த விவகாரத்துல எப்படியான முடிவுகளை எடுக்க போகின்றது, எந்த மதம் சார்ந்தோ இல்லாவிட்டால் எந்த இனக்குழுமம் சார்ந்தோ இது நிற்க போகின்றதா, இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் கூறியது போல இலங்கையர்கள் என்ற கோட்பாட்டின் கீழ் சட்டம் என்ற கோட்பாடு கீழ் நடவடிக்கை எடுக்க போகின்றார்களா என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த விவகாரம் சார்ந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டுமே தமிழர் பிரதேசங்களிலும் தேவையில்லாமல் அமைக்கப்படுகின்ற இந்த விகாரைகள் என்பது நிறுத்தப்படும். இல்லாவிட்டால் எந்த விதமான பௌத்த மதமோ இல்லாவிட்டால் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இல்லாத ஒரு இடத்துல ஒரு விகாரையை அமைப்பது என்பது காரணமே இல்லாமல் அமைக்கப்படுகின்ற ஒரு விகாரம் என்பதாக பலரும் பேசி வருகின்ற சூழ்நிலை இந்த விஷயங்கள் பற்றி அரசாங்கம் எவ்வாறான முடிவுகளை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இப்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இன்றைய நாள் அந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான 2வது விவாதம் என்பது இடம்பெறுகிறது. இந்த சூழ்நிலையிலும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பள உயர்வு என்பது போதாது என்பதாகவும், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கியிருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதாக அரசு தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள்ல இந்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் என்பது, இந்த வரவு செலவு விஷயத்தை அரசு ஊழியர்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். வாக்குறுதி வழங்கிய அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வரப் போகிறது, எப்படியான விடயங்கள் அதுக்குள்ள முன்வைக்கப்பட போகிறது என்றால், அவர்கள் தங்களுக்கான சம்பள உயர்வு கோரியிருந்தார்கள். 20,000க்கும் அதிகமாக இந்த சம்பள உயர்வு வேண்டும் என்று கோரப்பட்டிருந்த சூழ்நிலையில தற்போதைய அரசாங்கம் 20,000 வரையான சம்பள அதிகரிப்பை கொடுக்கவில்லை. அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் 20,000 அதிகரிப்பு அவர்கள் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலும் இந்த அரசாங்கம் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக அதே தருணத்துல இந்த சார்ந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக அரசு தரப்போடு வருகின்ற நாட்களில் பேசப்படும். 25,000 கூட்டப்பட வேண்டிய சம்பளத்தை 20,000 கூட்டுங்கள் என்று நாங்கள் கேள்வி அவர்களிடம் கோரியிருந்தோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே வருகின்ற நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சரியான தீர்ப்பு எட்டப்படாவிட்டால் நாங்கள் மீண்டும் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் சங்கம் சொல்லி இருக்கிறது. இந்த விவகாரங்களை பார்க்கின்ற நேரம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தில் மொத்தமாகவே 31% மட்டும்தான் முதலீடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி அத்தனையும் 69% வந்து நாட்டினுடைய செலவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை. இதுல கல்வித்துறை சார்ந்தும் சரி, இல்லாவிட்டால் ராணுவத்துறைக்கு 11% என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாக நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. 11 பில்லியனுக்கு அதிகமாக. இந்த சூழ்நிலையில வரவு செலவு திட்டத்திலேயே துண்டு விழும் தொகை அதிக அளவாக இருக்கிறது. இளைஞருடைய வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில எல்லா தரப்பினர்களுடைய நலன்களையும் கருத்தில் கொண்டு சில விடயங்கள் வந்து இந்த வரவு செலவு திட்டத்துல உள்ளடக்கப்பட்டது. ஒன்று வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற விஷயமாக இருக்கட்டும், நாட்டுல சிறு கை தொழில்கள் மேற்கொள்ளப்படுகின்ற நபர்களுக்கு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு என்று ஒரு சில, அதாவது இவ்வளவு காலமும் கண்டுகொள்ளப்படாத அடித்தட்ட மக்களுக்கான சில சலுகைகள் இந்த விஷயங்கள்ல வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த விஷயம் என்பது வரவேற்கக்கூடிய விடயமாக இருந்தது. ஒன்று வந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்ந்து இருக்கக்கூடிய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட தொகையாக இருக்கட்டும், வட்டுவாகல் பாலத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது அதிக அளவாக இதுவரை இருந்த அரசாங்கம் இவ்வளவு விஷயங்கள் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு தரப்பினர் சொன்னாலும், இலங்கையில இந்த துண்டு விழக்கூடிய தொகை என்பது அதிக அளவாக இருக்கிறது. அதே நேரம் இந்த வரவு செலவு திட்டத்துல இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் செலவு செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கின்ற அரசு தரப்பு இந்த வருமானத்தை நாங்கள் எப்படி ஈட்டுக்கொள்ள போகின்றோம் என்ற விடயத்தை சொல்லாமல் விட்டிருக்கக்கூடிய விவகாரம் தற்போது கேள்விகளாகவும் விமர்சனங்களாகவும் தற்போதைய அரசாங்கத்துக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. எந்தெந்த வழிமுறைகள் மூலமாக முதலீடுகளை கொண்டு வர முடியும், எந்தெந்த விஷயங்களை மேம்படுத்தி நாட்டுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி ஆரம்பிக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஓரளவுக்கு அதிகரிக்கப்படுகிறது. வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது வரவு செலவு திட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்பது எந்த அளவுக்கு நியாயம் என்பது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்பு என்பது அடித்தட்ட மக்கள் விரும்பி கேட்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் அடித்தட்ட மக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஊதியம் என்பது கொடுப்பனவு என்பது போதாமல் இருக்கின்றது. என்றால் வருமானத்தை மிஞ்சி நிற்கின்ற அளவுக்கு செலவு போகின்ற நேரத்தில் அவர்களையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய தேவை என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. எனவே இது பற்றி இருக்கின்ற விஷயங்கள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டம் இந்த அரசாங்கத்துடைய முதல் கன்னி வரவு செலவு திட்டமாகவும் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எதிர்த்தரப்பு வழங்கக்கூடிய ஆலோசனைகளை நாங்கள் கேட்கிற அளவுக்கு இல்லை என்பதாகவும் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நாட்டுடைய கல்வித்துறையை சார்ந்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையை விட பாதுகாப்பு துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்பது அதிகளவாக இருக்கிறது. அரசாங்கம் கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த விவகாரம் சார்ந்திருக்கின்ற விஷயங்களும் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட வேண்டும். இந்த ஆண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்துல மலையக மக்களுக்கான
உதவிகள் வழங்குவது, மலையக மக்களுக்கான ஊதியம் சார்ந்து இருக்கின்ற விடயங்கள் வரவு செலவு திட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மலையக மக்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்காக நிதி உதவி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் வரவேற்கக்கூடிய விடயம் தான். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கான நிதியை அரசாங்கம் எப்படி கொண்டு வரப் போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அரசாங்கத்துக்கு முன்னால நிற்கின்றது. இந்த அரசியல் களத்துல பல விடயங்கள் பேசுகின்ற நேரம் இந்த அரகல போராட்டம் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டாக அப்போது இருந்த அரசாங்கத்துக்கு சொன்ன விஷயம், அதிகமாக அமெரிக்காவுடைய தலையீடு இலங்கை அரசியல் இருக்கின்றது. இலங்கை மக்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று தீர்மானிக்கிறதுல அமெரிக்காவுடைய தலையீடு பெரும்பாலாக இருந்து வருகின்றது என்ற எதிர்ப்புகளை வெளியிட்ட சூழ்நிலையில அந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலிஸ் தங் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். விஜயம் செய்ததோடு மகிந்த தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தால் இந்த உரையாடல் என்பது சுமூகமாக அமைதியாக தொடர்ச்சியாக உறவை பேண வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக தற்போது வரைக்கும் பார்க்கப்படுவதாக சில அரசியல் ஆய்வாளர்கள் இது பற்றியிருக்கின்ற கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் சார்ந்து பேசுகின்ற நேரம் தொடர்ச்சியாக இலங்கையுடைய அரசியல் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ பார்க்கின்ற நேரம் 2-3 நாடுகள் இலங்கைக்கு எப்போதுமே ஒரு பலமாகவும் இருந்திருக்கிறது. அதே நேரம் இலங்கையை பயன்படுத்தி அவர்களுக்கான லாபங்களையும் தேடி வந்திருந்தார்கள். அதுல முக்கியமாக ஒரு நாடாக அமெரிக்கா பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த விஷயம் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கமாக அதே இந்த காலப்பகுதியில் அந்த சூழல் அப்படியே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற ஒரு பார்வை உருவாக ஆரம்பிக்கிறது. காரணம் என்னவென்றால் தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த இடதுசாரி அரசாங்கத்தோடு உறவை வைத்துக் கொள்வதற்கு தற்போது இருக்கின்ற அமெரிக்காவுடைய புதிய அரசு தலைவர் விரும்பவில்லையோ என்ற ஒரு கேள்வி வருகின்றது அவருடைய ஒரு சில செயற்பாடுகள் காரணமாக. எனவே இந்த விவகாரம் சார்ந்து பார்க்கின்ற நேரத்துல ஒரு காலப்பகுதியில் அரகல போராட்டம் இடம்பெற்றது. அந்த அரகல போராட்டத்துல அமெரிக்காவுடைய தலையீடு இலங்கைக்கு வேண்டாம் என்று சொன்னது போல அமெரிக்காவுடைய தலையீடு இப்போது இலங்கையில குறைய ஆரம்பித்திருக்கின்றதோ, ஒருவேளை அமெரிக்காவுடைய தலையீடு குறைய ஆரம்பிக்குமாக இருந்தால் இலங்கை எந்த நாடோடு இணைந்து பயணிக்க போகிறது, இந்தியாவோட அல்லாவிட்டால் சீனாவோட என்ற ஒரு கேள்வி வரும். அதுல இன்னொரு பக்கமாக பார்க்கின்ற நேரம் இலங்கை சீனாவோடு ஒட்டி உறவாட ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை அதற்காகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் நட்புறவோடு மேற்கொள்வதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய விஜயம் என்பதும் திடீர் விஜயமாக சென்றிருக்கின்ற விஷயம் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி என்னை சந்தேகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கம் உருவாகுவதாக இருந்தால் இதற்கான காரணம் என்ன என்பதாகவும் அதே தருணத்துல அந்த இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய உறவை பார்க்கின்ற நேரம் அமெரிக்காவில் இருந்திருக்கின்ற இந்திய சட்டவிரோதமான குடியேறியர்களை வெளிநாட்டில் இருந்து நாடு கடத்துகின்ற தருணம் அவர்களுடைய கால்கள் கைகள்ல விலங்கிட்டு அனுப்பி இருக்கின்ற விவகாரம் உலகளாவிய ரீதியில பேசப்பட்டது. இதற்கு கண்டிப்பாக இந்திய அரசு தலைவர்கள் இதற்கான கண்டனங்களே சொல்வார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று அமெரிக்காவை கண்டிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது அப்படியே தலைகீழாக இருந்திருக்கின்ற விவகாரம் தற்போது பேசப்படுகின்ற விஷயங்களாக மாறி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தற்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையும் சரி பொருளாதார சூழ்நிலையும் சரி மக்களுக்கு சாதாரண குடிமக்களுக்கு அவ்வளவு பொருத்தமானதாக அடித்தட்டு மக்களுக்கு அவ்வளவு பொருத்தமான ஒரு காலமாக இந்த காலம் இல்லை என்பது மட்டும் பல அரசியல் தலைவர்களும் சரி பல அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஆய்வு செய்கிற பல ஆய்வாளர்கள் சொல்ல உலகத்திலும் சரி இலங்கையிலும் சரி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் பற்றி நீங்கள் எப்படியான பார்வையை வைத்திருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை மறக்காமல் சொல்லுங்க. நாளை நாள் செய்திகள்